உயிர்களும் இன்புற்று வாழ்க. மனிதன் எப்போது ஞானியாகிறான்? ஒரு சொற்பொழிவை கேட்பதன் மூலமோ புத்தகங்களை படிப்பதன் மூலமோ மட்டுமே ஞானம் அடைந்துவிட முடியாது. வாழ்க்கையின் இன்பத் துன்பங்களை முழுமையாக அனுபவித்தால் மட்டுமே ஞானம் பெற முடியும். அறிவை அறிவால் அறிந்த தெளிவே ஞானம். ஞானம் பெற்றவனுக்கு குழப்பம் இருக்காது. திரிகாலமும் அவனுக்கு தெரியும். ஞான குரு என்பவர் வாழ்வில் ஒளி கொடுப்பவர். மனதில் சலனமில்லாமல் வாழ்பவன் ஞானி. தனக்கு கிடைப்பது கடல் அளவே ஆனாலும் மயங்க மாட்டான். கையளவே ஆனாலும் கலங்க மாட்டான். மனதில் சலனம் இல்லாமல் மதியில் இருளே தோன்றாமல் நினைக்கும் பொழுது நின் மௌன நிலை வந்துட நின் செயல் வேண்டும் என்பது ஒரு ஞானி பாடிய பாடல். அமைதியில்தான் தெளிவும் சரியான எண்ணமும் தோன்ற முடியும். ஆன்மீக தேடலாக இருந்தாலும் சரி, உலகியல் தேடலாக இருந்தாலும் சரி, நான் ஏன் பிறந்தேன் என்ற கேள்வியை ஆரம்பமாக கொண்டுதான் அந்த தேடல்கள் தொடங்கியிருக்கும். நம்மை உள்நோக்கி பயணிக்க வைக்கும் உன்னதமான கேள்வி அது. விடை மட்டும் கிடைத்து விட்டால் வாழ்வின் அத்துணை ரகசியங்களும் புலப்படும். பல ஞானிகளும் இக்கேள்வியை தங்களுக்குள்ளாகவே கேட்டுக்கொண்டுதான் ஞானத்தின் கதவுகளை திறந்து இருக்கிறார்கள். தன்னை மறப்பது ஞானமா, தன்னை அறிவது ஞானமா என்று கேள்வியை எழுப்பிய வள்ளல் பெருமானார், தன்னை அறிந்து இன்பமுற வெண்ணிலாவே ஒரு தந்திரம் நீ சொல்ல வேண்டும் வெண்ணிலாவே என்று விடை அளிக்கிறார். ஞானத்தின் ஒளி நம்மை பொய்மை என்னும் இருளில் இருந்து உண்மை என்ற வெளிச்சத்துக்கு கொண்டு வரும். அறியாமை என்ற மயக்க நிலையிலிருந்து தெளிவு நிலைக்கு நம்மை கொண்டு செல்லும். அழிந்து போகக்கூடிய இந்த உடல் மட்டுமல்ல நான், அதனுள் குடிகொண்டுள்ள அழியாத இறை அம்சமே நான். ஆகவே நான் நிரந்தரமானவன் என்ற தெளிவை தரும் ஞானமே மனித குலத்திற்கு என்றும் சாந்தியை தரும். நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணமும் இல்லை என்ற கவிஞர் கண்ணதாசனின் வரிகளை நினைவு கூறுவோம். ஞானிகளின் படங்களை வணங்குவதோடு நின்றுவிடக்கூடாது. அவர்களின் பாடங்களே மிக மிக முக்கியம். அவர்களை போஷிப்பதை விட அவர்கள் சொன்னதை யோசிப்பது சிறந்தது. அன்பை அடிப்படையாக கொண்டு பக்தி வளரும். அறிவை அடிப்படையாக கொண்டு ஞானம் வளரும். ஆசை நம்மை விலங்காக்குகிறது. அன்பு நம்மை மனிதனாக்குகிறது. அருள் பழுத்தால் நாம் தெய்வமாகலாம். கோயில் கட்டுவது பக்தியின் வெளிப்பாடு. நாமே கோயிலாய் ஆவது ஞானத்தின் வெளிப்பாடு. பக்தி என்பது முதல் நிலை, ஞானம் என்பது நிறைநிலை. திருச்சிற்றம்பலம்.